வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது அருமையான மாம்பழ பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். பனங்காய் களியை பயன்படுத்தி எப்படி பனங்காய் பணியாரம் செய்யறோமோ அதே போலதான் மாம்பழ களியை பயன்படுத்தி மாம்பழ பணியாரம் செய்ய போறோம். ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்பவே சுவையானது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மாம்பழ பணியாரம் குழைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல குழைக்க வசதியான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு கோதுமை மா, இது சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமை மா தான் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. இது பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு கூட வசதியாக இருக்கும் குழைக்கிறதுக்கு. அது கூடவே 1/2 கப்பு கடையில் வாங்கின டின்னில் கிடைக்கக்கூடிய மாம்பழ களி. உங்களுக்கு மாம்பழம் கிடைக்க வசதி என்று சொன்னால் அந்த மாம்பழத்தை நீங்கள் சீவி வெட்டி மிக்சியில் அரைச்சி அரைக்கப்படுத்து சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாம்பழ களிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்ததுமே முதல்ல நாங்கள் கையால் ஒரு விசை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவை என்று நாங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாம்பழ பணியாரத்துக்கு நான் 1/2 கப்பு சீனி தான் சேர்த்துருக்கிறேன். காரணம் மாம்பழ களி இனிப்பாக இருக்கும், அதனால தான். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை சீனி போதாதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி குழைச்சதும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குழைக்க ஆரம்பிக்கலாம். இதில் நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். கூடுதலான அளவுக்கு இந்த 1/2 கப்பு தண்ணி தேவைதான், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா தளதளப்பாக இந்த மாவை நாங்கள் குழைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நாங்கள் குழைச்சதும் ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நாங்கள் இதை ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சு மா நல்ல ஒரு பதத்துக்கு எங்களுக்கு வரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் குழைச்சி வச்ச மாவு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நாங்கள் குழைச்சி வச்ச மா அழகா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு விசை நாங்கள் கையால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுமே இப்போ நாங்கள் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாங்கள் குழைச்சி வச்சிருக்கிற மாவில் எடுத்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையால சின்ன சின்ன உருண்டையாக நாங்கள் புளிஞ்சு விடலாம். பணியார மாவை எண்ணெயில் விடும்போது இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. அப்பதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கும். அதே வேளையில நீங்க போட ஆரம்பிக்கும் போதும் எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ வடை ரோல் பொரிக்கும் போது ரொம்ப சூடாக இருக்கணும். ஆனால் இது அந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். அதே வேளையில் நெருப்பு மீடியத்தை விட குறைவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் வேகிறது மட்டுமல்லாமல் வெளியிலும் அழகான கலருக்கு பொரிஞ்சு வரும். பாருங்க, பணியாரம் எல்லாம் நல்லா கலர் மாறி அழகா பொங்கி வருது. அப்பப்ப நாங்க ஒரு கரண்டி வச்சு அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சைட்டு கருகிரும், மற்ற சைட்டு வெள்ளையா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாங்க அதை திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாம்பழ பணியாரம் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுமே இப்ப நாங்க எல்லாத்தையும் எண்ணெயில இருந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி மீதியா இருக்கிற எல்லா மாவையும் நாங்கள் சுட்டெடுத்துடலாம். இதை மாலை நேரத்தில் நீங்க பிளேண்டியோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்ன நண்பர்களே, நம்முடைய மாம்பழ பணியாரம் அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த பலகாரத்தை உடனே நீங்க சாப்பிட்றதை விட அடுத்த நாள் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.